சொன்னாங்கன்னு சங்கர் தம்பி சொன்னாங்கன்னு நானும் வெளிநாட்டுல தாக்கா இருக்கேன்னு அந்த மாதிரிதான். ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே. சொல்லிக்கு ஏப்பா திருச்சி வந்தால் அவங்கள பார்க்கலாமான்னு கேட்டுருக்கேன். திருச்சி வந்தால் எங்களை பார்க்க முடியாது. சிரிப்பு வருது பிள்ளைங்களா, போன குறிப்பிடாதீங்க, சிரிக்கும் போது பயந்துருவாங்க அப்புறம். ஏப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் தூக்கமாக இருது எனக்கு அப்படியே. நமஸ்காரம் ஆண்டி. சோமு கூட்டு மட்டும் ஊருக்கு என்னடி என்ன ஐடின்னு எனக்கு தெரியல. இருவரை சோமு. சாரி, உங்கள் பேர் என்னப்பா? வணக்கம் ஆண்டி சொல்லியிருக்கீங்களே, உங்கள் நேம் என்னப்பா? சோமி. ஒரு ஐடி 290 ரெண்டு டோரான் பொண்ணு வருவாங்க. நாங்கள் நீங்கள் சென்னை வருவீங்களா? சென்னை இப்போதைக்கெல்லாம் எங்களுக்கு வர்றதுக்கு வேலையே இல்லைப்பா. சென்னை எங்கள் அத்தையெல்லாம் சென்னையில் இருக்காங்க. சென்னைக்கு இப்போ இங்கே சென்னையா? சாப்பிட்டீங்களாக்கா? சண்டே ஸ்பெஷல் என்னது? உங்கள் கூட பேசின நேரம் போகிறதுக்கு தெரியல, வேறுபடுகிறது உணர்வு. எங்கள் அக்கா கிட்டே பேசுகிற மாதிரி இருக்குது, உங்கள் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி கோயில் கும்பாபிஷேகமா, அதனால் கோயிலில் அன்னதானம் போட்டாங்கப்பா. சாம்பார், ரசம், மோர், அப்பளம், உருளைக்கிழங்கு. அதான் இன்றைக்கி அன்னதானம் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டு உங்கள் அக்காட்ட பேசுகிற மாதிரி தூங்கிக்கலாமா? லைவ் ப்ரோக்ராமில் ஒரு 1/4 மணி நேரம் தூங்க, ஒரு 2:30 மணிக்கு 40 ரீசார்ஜ் பண்ணிட்டு தூங்கி அழிஞ்சுக்கிட்டே. சரி, தண்ணி குடுமா. லட்டு திட்டு வருதாயி? லட்டு ஏது லட்டு தெரியல. இல்லை லட்டு கையிலேருந்து எடுத்துட்டு இப்போதான் சுஷ்மா சொன்னாங்களா 100. ஆமாம், 100. எங்கள் மொபைல் நம்பரே எங்களுக்கு தெரியாதுப்பா. பெரிய பூசணி வாங்கி சுத்தியாவது உடைக்கிறதுல யார்கிட்ட கொடுத்தாது உடச்சு போடுறோம். அது ஒருத்த கையில் பிடிச்சிட்டு வாயில லட்டை வைடி, வாயில லட்டை வை. தண்ணி அப்புறம் அவளால பிடிக்க முடியாது. அம்மா பிடுங்குறது இல்லாம பெரியம்மாவும் பிடுங்கிக்கும் வேணாம் அப்படின்னு. லட்டு ஐயோ, ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. லட்டு லட்டை காப்பாற்ற பாரியா, ஓடு. டேய், அம்மா கொஞ்சம் கொடுப்பா, பாவம் தானேம்மா. அம்மா கொஞ்சம் தண்ணி தாயி. தண்ணி அங்கே கேட்டாங்களா? யார் கேட்டா? பெரியப்பா கேட்டாங்களா? வணக்கம் அக்கா, அவங்க கூட இருக்கிறாங்களே அவங்க மை சிஸ்டர்ப்பா. இங்கண்டப்பா, குட்டி சிஸ்டர். ஆனந்த் ப்ரோ சொன்னாங்களே, குட்டி சிஸ்டர் சாமி. நானு இன்னொன்று பெரிய சிஸ்டர் பெருசாக தூங்குதான். முருகேஷ், உங்கள் திருமுகத்தை ஒரு புறமாக திருப்புங்க, தலையை திருப்புங்க அப்படின்னு சொல்லிக்குங்க. வடிவேலுக்கு அப்படி தானே, கொஞ்சம் ஒரு புறமாக திருப்புங்க. ஆஷிகா டெனிஸ் ரொம்ப எழுதியிருக்காங்க. என்னப்பா அது? எனக்கு இருட்டாக இருக்கு, ஒன்றும் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. ட்ரெயினில் போய் ஏன் இந்த டைம் அவுட்டர் மட்டும் ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியல. என்ன பண்ணிச்சுட்டுங்க.